ஸோ அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராசிகளுக்கான திசை அப்படின்றது ஆ எழுதிக்கோங்க. மேஷம் வந்து கிழக்கு திசை, ரிஷபம் தெற்கு திசை, மிதுனம் மேற்கு திசை, கடகம் வடக்கு திசை. ஓகேங்களா? ஸோ அப்படியே அடுத்த 4 செட் எழுதிக்கோங்க. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. அடுத்த 4 செட் எழுதிக்கோங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 4 செட் அகெயின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. இது ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நான் எந்த திசையில நான் இருக்கிறது சார், எந்த திசையை போய் நான் வீடு தங்குறது சார், இல்லை வீடு வாங்குறது, இல்லை ஒரு ரெண்ட்டுக்கு நான் வீடு மாற போகிறேன், எனக்கு எந்த திசை செட் ஆகும், எந்த திசை சூட் ஆகும் அப்படின்ற கேள்விக்கு இதுதான் பதில். அப்போ கேட்பாங்க, அடுத்த கேள்வி கேட்பேன், எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே 4 ராசியில் இருக்காங்க, அப்போ நான் எந்த திசையில் போய் 4 பேத்துக்கு ஒரு இதாக பார்க்க முடியும்னு கேட்டால், அது அந்த கான்செப்ட் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, இல்லை யார் அதிகமாக குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க, ஸோ அவங்களுக்கான ராசி அவங்களுக்கான திசையை எடுத்து நம்ம சொல்லணும். அது சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா அதில் 5 ராசி இருக்க தான் செய்யும். இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ராசி நம்மளால சொல்ல முடியாது, ஒவ்வொரு திசையை நம்ம சொல்ல முடியாது. குடும்ப தலைவன் யார், இல்லை அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவங்க யார், பெரியவங்க யார், ஸோ அவங்களுக்கான ராசி திசையை மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கான இந்த கான்செப்ட் இதை நீங்கள் மறக்க வேண்டாம். அடிக்கடி கேட்பாங்க, எனக்கு வந்து தெற்கே செட் ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியல, சிலவங்க ஏன் எனக்கு வடக்கே செட் ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியலனா, அப்போ இந்த ராசிகளை நம்ம எடுத்து பார்த்து உங்களுக்கு இல்லைங்க இந்த திசை போங்க செட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ஒரு கான்செப்ட் இது. நன்றி.